நான் யோசிச்சு பார்த்தேன், பஸ்ல போனா ஒரு பிரச்சனைனா பஸ்ஸ பாதியில நிப்பாட்டி இறங்கிடலாம். கரெக்டா? ட்ரெயின்ல போனா நிறுத்திடலாம். என்ன போட்டு எடுக்கணும்? செயினை பிடிச்சி இழுத்தா நின்னுடும். போட்ல போனாலோ ஃப்ளைட்ல போனாலோ பாதியில இறங்கவே முடியாது. கரெக்டா? உண்மையிலேங்க, எப்போ கரை சேருவோம், எப்போ கரைக்கு திரும்புவோம், இந்த இந்த பதபதைப்பு தான் அந்த ஷூட் எடுத்த நேரம் முழுவதுமா இருந்துச்சு. எங்களால் அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய ஆட்டமோ அதனுடைய அலைக்கழிப்போ எங்களால தாங்கிக் கொள்ள முடியாம இருந்தது. இன்றைக்கு பல நேரங்களில் அப்படிதான் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்றோம். we are not able to, அது அப்ரப்டா அது நிக்கவே மாட்டேங்குது. எப்ப நம்ம கரை சேருவோம், எப்ப நம்ம கரை சேருவோம்? அப்படிப்பட்ட அலைக்கழிக்கப்பட்ட சூழ்நிலை தான் மார்க் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சுழல் காற்று அப்படி அடிக்கிறது. அவ்வளவு கவலையோடு கூட இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். டென்ஷன் ஆயிட்டு ஆண்டவர் கிட்ட சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவர்களிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். மார்க் 4ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, இந்த பெரு வெள்ளம் ஏற்படும் பொழுது, இந்த பெரிய சுழல் காற்று ஏற்படும் பொழுது, அன்றைக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் போல அவருடைய சத்தம் என்ன தெரியுமா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இன்னைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரும், நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிற கேள்வி தான், ஏன் இன்னும் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? ஆமென்.